நியூஸ் 24/7 தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்க இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறாரு. இதை விட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும்? ஆனால் கரூர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது. முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்து தெரியுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தப்பாக நடத்தக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி, அதை படம் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு நிருபர், கதிரவன் என்கின்ற நிருபர், அவரை தாக்கியும் இத்தனை காலமா அது வந்து மௌனம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால நாங்க இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட்டர் தூக்கி உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவும் செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு.